அனைத்து அன்புறவுகளுக்கும் வணக்கம். நான் உங்கள் யாமினி. நான் இன்றைக்கு கட்டார் நாட்டின் ஊடாக எமது நாட்டுக்கு சென்றபோது கட்டார் விமான நிலையத்தில் வைத்து எடுக்கப்பட்ட அழகிய காணொலியைத்தான் உங்களுக்கு காட்டப் போகிறேன். வாங்கோ இந்த காணொலி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அதற்கு முதல்ல எனது யூடியூப் சேனலில் நீங்கள் தொடர்ச்சியாக பார்ப்பதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் அழுத்தி விட்டுட்டு வாங்கோ. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொலிகளும் உங்களுக்கு வந்து சேரும். வாங்கோ காணொலிக்குள்ளே போவோம். நான் வீல்சேர் போட்டு போனதால் என்னை விமான நிலையத்தில் வச்சு அவை தங்களோட வாகனத்தில் ஏற்றி கொண்டு போய்த்தான் என்னை அடுத்த விமானத்தில் ஏறுவதற்கு தயார்படுத்தி விட்டவே. அப்போ நான் அவையின் வாகனத்தில் போய் எடுத்த இந்த காணொளி தான் இந்த காணொளி. பாருங்க இவ்வளவு அழகாக இருக்குண்டு பின்னுக்கு. மற்றது நிறைய தூரம் கொஞ்சம் கிட்ட அப்படின்ட்டு இல்லை. உண்மையிலேயே நாங்கள் வீல்சேர் போட்டு போனதால் நல்லதாக போயிட்டு, இல்லாட்டிக்கு நிறைய தூரம் நடக்கணும், கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த விமான நிலையம் பெரிய விமான நிலையம் தான். இந்த நிலையம் ஏன்னு சொன்னால் நிறைய தூரம் நடக்க வேணும். இந்த விமான நிலையத்தில் வேலை செய்கிற ஒரு தம்பியோரால் சொன்னார் என்னன்னு சொன்னால், அந்த ஒரே இடத்துல வைக்காமல் இந்த இடங்களை கொஞ்சம் பிரித்து வச்சிருக்கணுமா. அதால் அந்த இடங்கள் பெரிய அளவில் பெருசாண்டு தெரியாதாம். ஆனால் இந்த இடம் கொஞ்சம் பெரிய இடம் தானாம். 7-8 பகுதியாக பிரித்து வச்சிருக்கணுமா தூரத்தூரேன்னு சொல்லி. இப்போ எங்களை கூட்டிக் கொண்டு போய்க்கே பார்க்க எங்களுக்கு விளங்கிச்சிருக்கு. நிறைய தூரம் நாங்கள் இந்த வாகனத்தெலாம் போனோம். நான் இதில் என்ன ஏற்றி கொண்டு போன டிரைவர் பக்கத்தில் இருக்கிறார். அவர்கிட்ட நான் கேட்டேன் சொன்னால், நான் இந்த காணொளி வெளியில் போடலாமா, அவங்களோட முகம் தெரிஞ்சால் பிரச்சனை இல்லையான்னு கேட்டினான். அவர் பிரச்சனை இல்லைன்னு சொன்னவர், போட சொன்னவர், அதால் பிரச்சனை இல்லையான்னு சொல்லி. அவர் ஆப்பிரிக்கா நாட்டுக்கார தம்பி தானவர். அப்படி இந்த இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா அழகாக இருக்குது பாருங்க. இந்த விமான நிலையம் கட்டார்ன்ற தலைநகரமான டோஹாவில் அமைந்திருக்குது. இதுவரை காலமும் பல வருடங்களாக உலகின் சிறந்த விமான நிலையம் என்ற அந்தஸ்தை சிங்கப்பூர் சாங்கி விமான நிலையம் பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இருந்தாலும் இந்த வருடம் 2024 ஆண்டில் நடத்தப்பட்ட போட்டியில் உலகளாவிய ரீதியில் தரவரிசை நிறுவனமான ஸ்கை ட்ராக்ஸ் என்ற நிறுவனம் நடத்திய இந்த போட்டியில் டோஹாவில் அமைந்திருக்கிற இந்த கமாத் சர்வதேச விமான நிலையத்தை உலகின் சிறந்த விமான நிலையமாக தேர்வு செய்து முதலிடத்தை பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த விமான நிலையம் உலகின் மிக கட்டடக்கலை முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விமான நிலையம் ஆகும் மற்றும் மிகவும் ஆடம்பரமான விமான நிலையமாகவும் இருக்கிறது. வாங்கோ இந்த விமான நிலையத்தின் சில பகுதிகளை எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அப்படியே வீல்சேர்காரரை பரிசோதித்து விட்டு எங்களை பேருந்தில் ஏற்றிட்டினோம். ஸ்ரீலங்காவுக்கு செல்கின்ற விமானத்தில் எங்களை ஏற்றி விடுவதற்காக. இப்போ நாங்கள் பேருந்தில் போய் கொண்டிருக்கிறோம். அந்த நேரத்தில் எடுத்த காணொளி தான் இந்த காணொளி. கொஞ்சம் விடியப்புறமாக எடுத்த காரணத்தால் கொஞ்சம் இருட்டாகவும் தெளிவில்லாமலும் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன தனியாக கவனித்து முன்னுக்கொண்டே விமானத்தில் ஏற்றுவதற்காக விட்டுட்டினோம். ஏன்னு சொன்னால் வீல்சேர் போட்ட வழியாக தான் அப்படி. வேறு சில நாடுகளினூடாகவும் நான் பயணம் செய்திருக்கிறேன். ஆனால் அந்த நாடுகளில் எங்களுக்குரிய கவனிப்புகள் குறைவாகத்தான் இருந்திருக்குது. ஆனால் இந்த கட்டார் விமான நிலையத்தில் பணிபுரியும் பணியாளர்கள் அனைத்து பகுதிகளிலுமே நன்றாக கவனித்தார்கள். நீங்களும் இடமாறி செல்வதற்கு இருந்தால் கட்டார் விமான நிலையத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். அதோடு நான் இப்போ
ஸ்ரீலங்கா செல்வதற்கான விமானத்தில் ஏறிட்டேன். ஏனைய பயணிகளும் வந்து ஏறிக்கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பார்க்கவே தெரியும். பாருங்கோ. விமானம் செல்வதற்கான டைம் வந்துட்டுது. எனிவே நாங்கள் எங்களை பயணத்தை ஆரம்பிப்போம். அப்படியே இனி பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் திரும்பி வரும்போது எடுத்த காணொளியத்தை உங்களை காட்ட போகிறேன். பாருங்க, இப்போ இந்த கட்டார் நாட்டில் வந்து டோஹா அமைந்திருக்கிற இந்த விமான நிலையம் என்ன ஒரு அழகாக இருக்குதுன்னு சொல்லி பாருங்க. நல்ல ஒரு அழகாக இருக்குது. இப்போது நான் வந்த விமானம் வந்து டோஹாவில் இறங்கி ஓடிக்கொண்டிருக்கும்போது இந்த காணொளியை நான் எடுத்தேன். இப்போ நாங்கள் இறங்கி அப்படியே சோதனை செய்கிற இடத்துக்கு வந்துட்டோம். ஏன்னு சொன்னால் இந்த இடத்துல எங்களை சோதித்து விட்ட அப்புறம் தான் அடுத்த விமானத்துக்கு நாங்கள் ஏறுவதற்கு செல்லலாம். எங்களை அவையெல்லாம் பார்த்துட்டு விட்ட உடனே இதில் பாருங்கோ இருக்கைகள் இருக்கின்றன. அதால் வந்து எங்களை வந்து இதில் இருக்க சொன்னவே ஏன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் பேர் வரணும். அந்த முடிய எல்லாரையும் சேர்த்து அங்கே கூட்டிகிட்டு போகிறதுக்காக அதற்காக நான் இந்த இடத்துல வந்து காத்து கொண்டு இருக்கிறேன். இந்த இடத்துல இருந்து அப்படியே கீழே பாருங்கோ. அப்படி பார்க்க நல்ல ஒரு அழகாக இருக்குது. இடத்துல பாருங்க சில பொருட்கள் வந்தவர்களை வந்து இந்த இடத்துல வச்சு சோதிக்கணும். இதை சோதிச்சுட்டு தான் அப்புறம் விடுவினோம். அங்கால என்ன பொருட்கள் என்னென்னு சொல்லி தெரியா நான் கிட்ட போய் பார்க்கல. அவர்களுடைய வேலையை அவர்கள் பார்த்து கொள்ளட்டும்.
இப்பொழுது நானும் என்னுடன் சேர்ந்து சில பயணிகளும் சேர்ந்து இவர்களுடைய வாகனத்தில் சென்று கொண்டிருக்கிறோம். ஏன்னு சொன்னால் நீண்ட தூரம் எங்களால் நடக்க முடியாது என்ற காரணத்தால் தான் நாங்கள் இந்த வாகனத்தில் சென்று கொண்டிருக்கிறோம். அப்படியே பாருங்கள், இந்த இடங்களும் நல்ல அழகாக இருக்குது. அப்படியே பார்த்து கொண்டு போவோம்.
இந்த இடத்துல பாருங்க ஒரு மரம் மாதிரி மேலே லைட் எல்லாம் போட்டு விட்டுருக்கணும், நல்லா அழகாக இருக்குது. இப்போ நாங்கள் பேருந்து நிற்கிற இடத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம். பேருந்தில் ஏறி விமானம் நிற்கிற இடத்துக்கு போக போகிறோம். நாங்கள் பேருந்தில் ஏறி விமானம் நிற்கிற இடத்துக்கு போய் கொண்டிருக்கிறேன். இந்த இடத்த பாருங்க நல்லா அழகாக இருக்குது. இந்த மேற்பகுதியை பாருங்க நல்ல வடிவமைப்பை கொண்டு இருக்குது, அழகாக இருக்குது. ஒவ்வொரு பகுதிகளிலையும் குறிப்பிட்ட வாகனங்களை நிறுத்தி வைப்பதற்காக இந்த இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று அந்தந்த வாகனங்களுக்குரிய எரிபொருளை உரிய பகுதியில் மட்டுமே பெறக்கூடியதாக இருக்கும்னு சொல்லியும், அவர்கள் வேறு இடங்களில் இந்த எரிபொருளை பெற்றுக்கொள்ள முடியாதுன்ற மாதிரியும் நான் அறிந்து கொண்டேன். அது உண்மையாகத்தான் இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இவ்வாறான ஒழுங்கமைப்புகள் ஒரு நல்ல விடயம்னு சொல்லி நான் நினைக்கிறேன். பாருங்க, இந்த இடத்துல ஒரு விமானம் நிற்கிது. இந்த விமானத்தில் தான் நான் ஜெர்மனுக்கு போக போகிறேன். இப்போ என்னோடய பேருந்தில் வந்தாக்கெல்லாம் இந்த விமானத்தில் போய் ஏறிக்கொண்டிருக்கணும். பாருங்க. இப்போ பாருங்க, இந்த பேருந்தில் வேறு ஒரு தரம் இல்லை. ஆக சாரதியும் என்னை உதவிக்கு கூட்டி கொண்டு வந்த அந்த தம்பியும் நானும் தான் இருக்கிறேன். ஏன்னு சொன்னால் என்னை இந்த வாசலால் ஏற்ற முடியாதுன்னு சொன்னவே. ஏன்னு சொன்னால் என்ன அடுத்த இந்த பேருந்தில் அந்த சுற்றி கொண்டு அடுத்த பக்கத்தால் தான் நான் இந்த விமானத்தில் ஏறுவேன். இந்த வாசலால் ஏறையில் அடுத்த பக்கத்தால் அந்த சைட் பக்கத்தில் உள்ள வாசலால் நான் ஏற போகிறேன். இப்போ நான் பேருந்தில் தனியாக அப்படியே சுற்றி வந்து கொண்டிருக்கிறேன். அந்த பக்கத்தில் பாருங்கள், விமானம் ஒன்று ஓடிக்கொண்டிருக்குது. நல்ல ஒரு அழகாக இருக்குது. நான் பேருந்தில் இருந்து இறங்க போகிறேன். இதில் இப்போ இறங்கிட்டு இந்த விமானத்தில் ஏற்றுற அந்த லிஃப்ட்டில் ஏறிட்டேன். இப்போ இந்த லிஃப்ட் மேலே ஏறிக்கொண்டிருக்குது.
இப்போ நாங்கள் விமானத்தின் கதவடிக்கு வந்துட்டோம். விமானத்தில் பணிபுரியும் பணியாளருக்கு வந்து அறிவிச்சிருக்கேன். இன்னும் அவை இன்னும் கதவு திறக்கையில் அவை கதவு திறக்க மட்டும் நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். பார்ப்போம் எப்போ திறக்கினோம்ண்டு. இப்போ தான் நான் கதவை திறக்கினோம். எனக்கு வந்து உதவிக்கு வந்த தம்பி வந்து எனது லக்கேஜில் வந்து தூக்குறார் பாருங்க. இப்போ நான் வந்து விமானத்துக்குள்ளே ஏறிட்டேன். இதில் பார்த்திங்கன்னா இந்த பணியாளர் வந்து எல்லோருக்கும் ஒரு பக்கெட் ஒன்று தந்து போகிறேன். அந்த பக்கெட்டில் வந்து ஒரு முகக்கவசமும் ஒரு கையுறையும் கைகளை சுத்தம் செய்யும் மருந்தும் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா விமானம் வந்து வெடிக்கிறதுக்கு தயாராகி கொண்டிருக்கிறது. நானும் என்னை தயார்படுத்தி கொள்ள போகிறேன். இப்போ விமானம் வெடிக்கிட்டு இப்போ நான் ஜெர்மன் டுஸ்டோஃப் விமான நிலையத்துக்கு வந்துட்டேன். இதுவரை எனது காணொளியை பார்த்து கொண்டு வந்தவர்கள் அனைவருக்கும் நன்றி. இத்துடன் எனது காணொளியை நிறைவு செய்ய போன்றேன். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம்.